இன்றைக்கி சிசிடிவி கேமராவோட பயன்பாடு நாளுக்கு நாள் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா இருந்த கேமரா இன்றைக்கி ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து 100 கேமரா 200 கேமரா அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்படாத இடம் வந்து இல்லைங்கிற அளவுக்கு வந்து சிசிடிவி கேமராவோடைய பயன்பாடு அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த சிசிடிவி கேமரா குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சூப்பர்வைசிங் பர்பஸு ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே அலசி ஆராயறதுக்கு வந்து இந்த சிசிடிவி கேமராவை நம்ம யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக பேபி மானிட்டரிங்கிலிருந்து பெரிய பெரிய ஐஎஸ்ஆர்ஓ ப்ராஜெக்ட்ஸில் கூட வந்து சிசிடிவி கேமராவுடைய பயன்பாடுகள் வந்து ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு இருக்கிறது வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சிசிடிவி கேமரான்னு சொல்லக்கூடிய ஐபி சிசிடிவி கேமரா. எஸ்டிக்யூசின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் டைரக்டரேட் வந்து ஐபி சிசிடிவி கேமராவுக்கு கம்பல்சரி எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருள்களுக்குமே ஒரு ப்ராடக்டோடைய குவாலிட்டிக்குமே அந்த ப்ராடக்டோடைய செக்யூரிட்டிக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனால் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா மேனுஃபேக்சரிங்கிறது வந்து எப்படி இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து மோட்ரு, திருப்பூரில் வந்து பார்த்தோம்னா டிஷர்ட்டு, அந்த மாதிரி வந்து சிசிடிவி கேமரா எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸோடைய மார்க்கெட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து உலகளாவிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நான் கருதுகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தேதி பொறுத்தளவுக்கு வந்து 4 கம்பெனிக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோடைய நிலைமை மாறணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட்னால் வந்து உலகளாவிய அளவில் வந்து சிசிடிவி கேமரா இந்தியாவிலேருந்து வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படும். நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடைறதுக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. இந்த யூகே, யுஎஸ், ஆஸ்திரேலியா போகிற கண்ட்ரிகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய பிராண்டுகளில் சைனா பிராண்டுகளை வந்து நிறையா பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்தையும் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியா முயற்சி செய்யும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டு ஒரு யதார்த்தமான சூழ்நிலை என்னென்னா இன்றைக்கி ஒரு சிப்செட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கோ ஒரு சிசிடிவி கேமரா மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுவுமே இல்லை. 99% வந்து பார்த்தோம்னா நாம் வந்து சிசிடிவி கேமராங்கிற ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸை வந்து பார்த்தோம்னா நாம் ஃபாரின்லேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்துட்டோம்னா மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இன்னும் குறைஞ்சது ஒரு 30 to 40% அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் வந்து பார்த்தோம்னா இந்த சிசிடிவி கேமரா பணியாளர்களாகட்டும், சிசிடிவி கேமரா தொழில் செய்கிறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேஷனால் வந்து பெரும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்களால வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த சிசிடிவி கேமராவை நம்பி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் வந்து இது பண்ணி ப்ராடக்ட் டிமாண்ட் ஆகிறங்காட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சேவைகளை வந்து சர்வீஸ் கொடுக்குறது, பிடிக்கிறது, வேலை பண்ணுறது இதெல்லாம் தொடர முடிய மாட்டேது. அவங்களுடைய வருமான வாய்ப்புகள் பாதிக்கப்படுது. இமீடியட்டாக வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கின கம்பெனிகளை போர்க்கால அடிப்படையில் வந்து சிசிடிவி கேமரா வந்து தயாரிக்க சொல்லி இந்த டிமாண்டு சப்ளை டிமாண்டை வந்து பார்த்தோம்னா குறைக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட்னு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஐபி கேமராங்கிற ஒரு ப்ராடக்ட் மேலே தான் வச்சுருக்காங்க. நாளடைவில் வந்து நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், அனலாக் ஹெச்டி கேமரான்னு சொல்லக்கூடிய ஹை டெஃபினிஷன் சிசிடிவி கேமரா, இது எல்லாத்துக்கு மேலேயும் வந்து பார்த்தோம்னா எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து பார்த்துட்டோம்னா இதோடைய பின்விளைகளையும் யோசிச்சு இதை நம்பி இருக்கக்கூடிய மக்களையும் யோசிச்சு வந்து அரசாங்கம் வந்து அந்த ப்ராடக்ட் டிமாண்டெல்லாம் இல்லாத மாதிரி மக்களுக்கு வந்து எப்பவும் போல் வந்து மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணணும். ஸோ அப்போது இந்தியாவும் வந்து பார்த்தோம்னா ஒரு உலக பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால வந்து இந்தியா வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த லெவல்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி எக்ஸ்போர்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக போகுது. நாட் ஒன்லி சிசிடிவி கேமராவுக்கு மட்டும் இல்லாமல் எஸ்டிக்யூசிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அனைத்து பொருள்களுக்குமே வந்து கொண்டு வர்றாங்க.
ஸோ அப்போ இந்தியாவுடைய தரத்துக்கு வந்து பார்த்தோம்னா பொருட்களுடைய தரத்துக்கு வந்து பார்த்தோம்னா உலகளாவிய சந்தையில் வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ அப்படி வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிங் எல்லாம் டெவலப் ஆகும்போது பல்வேறுபட்ட மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறும். STQC சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் இன்ஸ்டாலரோ ஒரு டீலரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ வாங்கணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளே வாங்கணும். இப்போ CCTV கேமரா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளை வந்து பார்த்தோம்னா மிக முக்கியமான கம்பெனிகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிங்க ஸ்பர்ஸு, மேட்ரிக்ஸு, பிரம்மா, CP+. இந்த 4 கம்பெனிக்கு வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டாங்க, சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இவங்கக்கிட்ட கூட வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சப்ளை டிமாண்டுக்கு வந்து ஈக்குவலாக போட்டு மெட்டீரியலை சப்ளை பண்ண முடியுமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த CCTV கேமராலாம் இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு வருது. IP CCTV கேமரா பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். அது 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த கேமராவில் 3500 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. மெட்டீரியல் டிமாண்ட் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த STQC சர்டிஃபிகேட்னால் நான் குறைந்தபட்சம் வந்து ஒரு 25% 30% விலையேற்றமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விலையேற்றத்துக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோ அதுவோ இதுவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இல்லை. இந்த சப்ளை டிமாண்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் ஆச்சுன்னா அதோடைய விலை அதிகமாகும்ல, அந்த வரிசையில் வந்து பார்த்தோம்னா வந்து டிமாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ரொம்பவுமே வந்து குறுகிய சின்ன 4 கம்பெனிக்கு தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா அது ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சிரமமான விஷயந்தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் பண்ணிட்டு இருந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன பிராண்டுகள் வந்து நிறையா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்த பணியாளர்கள், அந்த இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் இதில் கேள்விக்குறி தான். கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட்கான ஸ்டாண்டர்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இது வரவேற்கத்தக்கது தான். பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.